யூஸ்வலி அலாரம் வச்சு தான் எந்திரிப்பேன். பட் இப்போலாம் அலாரம் வைக்காட்டியுமே 5:30 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துருது. ஃபர்ஸ்ட் போய் நல்லா ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே ஒரு வேலை வந்து வா 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 அப்படின்னு எனக்கு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இது வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வேறு. ஏன்னா இட்லி நான் இன்னைக்கு சுட்டேன். ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு தான் இட்லி சுட்ட ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் மாவு கணக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். நான் செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் அத்தை இட்லியெல்லாம் அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கெல்லாம் வரலனாலும் ஏதோ ஓகே அவ்வளோதான். இது கூட நேற்று சண்டே வச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிட அவ்வளோ அமிர்தமா இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் அவியல் இருக்கிற காலம் போட்டு அவியல், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், மீன் ஃப்ரை, மீன் கிரேவி, பப்படம் இதெல்லாம் வச்சு ஒரு கேரளா லஞ்ச் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். ஆனால் ஒண்ணுதான் மிஸ், மட்டை ரைஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இருந்தால் சும்மா சூப்பரா இருக்கும். சண்டேவே இந்த வீக்கு தேவையான மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து தோசையும் பொட்டேட்டோ குருமா தான். இல்லையா 3 இயர்ஸ்ல இத்தனை வருஷத்துலயுமே நான் வந்து குருமா செஞ்சதே கிடையாது. இந்த வாட்டி இப்பதான் செஞ்சு பார்க்குறேன், சூப்பரா இருந்துச்சு. தியாப்பா பால் வாங்கிட்டு வர வழியில இந்த 5 முருங்கைக்காய் 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்துச்சு.